Dear students, vanakkam. Now we are going to next lesson. So optics, continue this video. Application of convex lens. So convex lens உடைய application பயன்பாடுகள். So எந்தெந்த ப்ராசஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு convex lens are used in camera lenses. So கேமராவில் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து convex lens. The second one, they are also used as magnifying lenses. Magnifying அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு பொருளை பெரிதாக்கி காட்டுறதுக்கு உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இது. அப்போ convex lenses are also used as magnifying lenses. The convex lenses are also used as slide projector. So slide projector யூஸ் பண்ணக்கூடியதும் இந்த convex lens. And convex lenses are used as defect of vision in hypermetropia. அப்போ hypermetropia அப்படின்றது ஒன் ஆஃப் த டிஃபெக்ட், விஷனுடைய டிஃபெக்ட். அதாவது கிட்ட பார்வை தூரப்பார்வை அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்றது தூரப்பார்வை. அந்த தூரப்பார்வை குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு இது நம்ம எந்த லென்ஸை யூஸ் பண்ணுவோம்? கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 2 மார்க்கில் கேட்பான். அப்ளிகேஷன் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், கேமரா லென்சஸ், மேக்னிஃபையிங் லென்சஸ், ஸ்லைடு ப்ரொஜெக்டர், அண்ட் லாஸ்ட் ஒன் ஹைப்பர்மெட்ரோபியா. அண்ட் நெக்ஸ்ட்டு refraction through a concave lens. கான்கேவ் லென்ஸில் நடக்கக்கூடிய ரெஃப்ராக்ஷனை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேஸு ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. ஆப்ஜெக்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? இன்ஃபினிட்டியில். ஓகே, ட்ரா த டயக்ராம் ஆஃப் கான்கேவ் லென்ஸு. கான்கேவ் லென்ஸுடைய டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். சரியா, ஆப்ஜெக்டை நான் இன்ஃபினிட்டியில் எடுத்திருக்கேன். ஸோ எ ரே pass parallel to the principal axis. After refracted ray, the image, virtual image is formed between the F and எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் எஃப்பில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. எஃப் இட் மீன்ஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி. ஸோ ஆப்ஜெக்டை நான் இன்ஃபினிட்டியில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபினிட்டின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது டிஸ்டன்ஸு. த விர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு அட் ஃபோக்கஸ். அட் ஃபோக்கஸ் இட் மீன்ஸு பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ அப்போ விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 2 ரேவும் டைவர்ஜென்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த 2 ரேவுமே ஒரிஜினலாக இப்படி மீட் பண்ணால் அது வந்து நம்ம ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 ரேவ் ஒரிஜினலாக மீட் ஆகாது. அந்த ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு மீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம? விர்ச்சுவல் இமேஜ். அப்போ கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ரியல் இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு. அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன், த ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ். சரியா, ஆப்ஜெக்டை பிரின்சிபல் ஆக்சிஸ் லைனில் எந்த பிளேஸில் வேணுமாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே பாருங்கள், இது என்ன லைனு? பிரின்சிபல் ஆக்சிஸ் லைனு. ஸோ கான்கேவ் லென்ஸு, ஏபின்றது ஆப்ஜெக்ட்டு. ஸோ நவ் நான் ஆப்ஜெக்டை எங்கே எடுத்திருக்கேன்? பிட்வீன் த எஃப் அண்ட் 2F. 2F இண்டிகேட்டிங் சி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போது ஆப்ஜெக்ட் பிட்வீன் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப். அப்போ இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு? சரியா, பிட்வீன் எஃப் அண்ட் ஓ. அப்போது virtual image is formed between the optical center and focus. So in the case the distance between the object and lens, லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் the distance between image and lens also decrease. அப்போது ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா லென்ஸுக்கும் இமேஜுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆல்சோ டிக்ரீஸ். த சைஸ் ஆஃப் த இமேஜ் ஆல்சோ இன்க்ரீஸ். சைஸ் ஆஃப் த இமேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால்
the distance between the lens and object also decreases. Okay. So next case la application of concave lens. இப்போ concave lens ஓட application பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு concave lenses are also used as Galilean telescope. அப்போ Galilean telescopeல இந்த concave lens நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு concave lenses are also used as wide angle spy hole in doors. அப்போ டோர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஸ்பை ஹோல், அதாவது சிறு சிறு துவாரங்கள் போடுவாங்க. ஸோ அதை போடுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவாங்க? கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட் கான்கேவ் லென்சஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் அஸ் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் இன் மயோபியா. அப்போ மயோபியா அப்படின்றது கிட்ட பார்வை. இந்த கிட்ட பார்வை ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? இந்த கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணுவோம். இங்கே ஏர்லியர் கேசஸில் கான்வெக்ஸ் லென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா, தூர பார்வைக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ கிட்ட பார்வைக்கு கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் லென்ஸ் ஃபார்முலா. அப்போ லென்ஸ் ஃபார்முலா 1/f is equal to 1/v minus 1/u. ஸோ இங்கே யூன்றது என்ன சார் அப்படின்னு சொன்னால் the distance between object and lens. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நம்ம யூன்னு எடுத்துக்கோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு. அப்போ வின்றது என்ன சார் அப்படின்னு சொன்னால் the distance between lens and screen. அப்போ லென்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை வின்னு எடுத்துக்கோம். the f means focal length. அப்போ f focal length, வின்றது image distance, uன்றது object distance. So object distance represent the distance between the object and the lens. The image distance represent the distance between the lens and the screen. Okay, the f represent focal length. The next topic magnification of lens. Magnification அப்படின்னு சொன்னால் உறுப்பு இருக்கும். ஒரு பொருளுடைய ஒரு ஆப்ஜெக்டுடைய சைஸை எப்படி பிக்கர் சைஸாக காமிக்கிறது. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் the magnification m is equal to h dash by h. இங்கே h dash என்றது height of the image, image உடைய height divided by object உடைய height. அப்போ image உடைய ஹைட்டை ஆப்ஜெக்ட் உடைய ஹைட்டால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் மேக்னிஃபிகேஷன் உறுப்பு இருக்கும். இந்த மேக்னிஃபிகேஷன் ஆல்சோ, ஸோ இதை எப்படி சார் மறுபடியும் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மேக்னிஃபிகேஷன் m is equal to size of the image or image distance divided by object distance. So v என்றது image distance, u என்றது object distance. So in the case the magnification value greater than 1. அப்போ magnification உடைய value 1 விட greater-ஆக இருந்தால் we get a enlarged image. நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இமேஜ் வந்து பெரிய சைஸில் இருக்கும். the magnification value less than 1, 1 விட கம்மியாக இருந்தால், அப்போது 1 விட greater-ஆக இருந்தால் enlarged image, less than 1 இருந்தால் we get a diminished image. diminished அப்படின்னு சொன்னால் சிறிய பிம்பம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பவர் ஆஃப் லென்ஸ். ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் என்ன சார் அப்படின்னு சொன்னால் the power of lens is defined as the reciprocal of its focal length. ஒரு லென்ஸோடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோக்கல் லென்த்தோடைய ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் பவர் ஆஃப் லென்ஸு. ஓகேவா? ஸோ பவர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகும், ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ பவர் ஆஃப் லென்ஸுடைய எஸ்ஐ யூனிட்டு டயாப்டர். 1 மார்க்கில் கேட்பான், the SI unit of power of lens diopter. அப்போ 1 diopter என்ன அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பவர் ஆஃப் லென்ஸ் வேல்யூ, கான்வெக்ஸ் லென்ஸோடைய பவர் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா பாசிட்டிவில் இருக்கும். அதுவே கான்கேவ் லென்ஸுக்கு இந்த பவர் ஆஃப் லென்ஸோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்கும். அப்போது பவர் ஆஃப் லென்ஸோடைய வேல்யூ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ டிஃபெக்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், லென்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
அப்போ வேல்யூ கேட்பாங்க -5 +5 1.2 2.2 இல்லை -2. ஸோ அதுபோல் நம்ம வந்து லென்ஸ் அந்த வியர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த வேல்யூ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த அவங்க யூஸ் பண்ணியிருக்க லென்ஸு ப்ளஸ்ஸாக இருந்தால் அது கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வேல்யூ வந்து மைனஸாக இருந்தால் அவங்க என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We are continuing to the next topic in the next video. So once again, thank you for all.